ஹாய், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எவ்வளோ ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் பார்த்தீங்களா? உபாகமம் 28 ஃபுல்லாக படித்து பாருங்கள். நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் அதில் எழுதி வச்சுருப்பார். இந்த வேதத்தில் எதுவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே ஐடியாஸ் இருக்குது. நம்ம இதை உண்மையாக அதை உட்காந்து அதுக்காக டைம் கொடுத்து நம்ம படித்தோம்னா ஆண்டவர் நம்மளோட பேசுகிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் ஆண்டவர் நமக்காக சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1வது விஷயம், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. என்ன வேலையாக இருக்கலாம்? நம்ம நினைக்கலாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிளெஸ் பண்ண. நிச்சயம் கட்டாயம் இல்லைங்க. நம்ம தெருவோரத்தில் போகிற ஒரு சின்ன பிஸ்னஸ், சின்ன கடையாக இருந்தால் கூட பரவாயில்ல. எக்ஸாம்பிள், ஒரு பூ கடையாக இருக்கலாம், இட்லி கடையாக இருக்கலாம், ஒரு பஜ்ஜி போண்டா கடையாக இருக்கலாம், ஒரு டீ காஃபி ஷாப் கடையாக இருக்கலாம். எனிவே என்ன கடையாக இருந்தாலும் சரிங்க, ஆண்டவரை உண்மையாக விசுவாசித்து நம்ம அவரை என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சி நம்ம அந்த பிஸ்னஸை செய்யும் போது ஆண்டவர் அதை ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அதே மாதிரி இந்த வசனத்தை 2வது பகுதி சொல்லுது, நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை நான் உனக்காக திறப்பேன். இந்த வசனத்தின் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது வானத்தை நமக்காக அவர் திறப்பாருங்க. அதே போல் இந்த வசனத்தில் 3வது பகுதி என்ன சொல்லுதுன்னு, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு நான் உன்னை கடன் கொடுக்க முடியும் ஆண்டவர் உன்னை மாற்றுவார். அது எப்படி மாறும்னா, நம்ம ஏழைகளுக்காக இறங்கும் போது, ஏழைகளுக்காக நம்ம மனதுருகும் போது, நம்ம மற்றவர்களுக்காக நம்ம உதவி செய்யும் போது. எக்ஸாம்பிள், நம்ம எத்தனையோ அநாத குழந்தைங்க நம்ம தேசத்தில் இருக்காங்க. நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா எத்தனையோ அநாத ஆசிரமம் இருக்குது, எத்தனையோ முதியோர் இல்லம் இருக்குது, எத்தனையோ விதவை பெண்கள் இருக்காங்க, எத்தனையோ கணவன்மாரவர்களை இறந்த பெண்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கும் அப்படிப்பட்ட அநாதை குழந்தைகளுக்கு நம்ம ஆதரவாய் வருஷத்தில் ஏதோ உங்கள் பர்த்டே டேட்டில், உங்களுடைய வெட்டிங் டேட்டில், அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நீங்கள் போய் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவும் போது கர்த்தர் நிச்சயமாக அதை பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. அதுதான் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்ற வார்த்தை சொல்லுது. நம்ம அதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்காக வானத்தை நீர் திறப்பீராக. நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வாத